ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒன்று தான். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டார் நைட் ஷோ, அந்த நைட் ஷோ, இந்த நைட் ஷோன்னா கொஞ்சம் நாங்களே பம்போம், ஐயோ டான்ஸ் ஆடணும், ஏதாவது மிஸ் பண்ணிவிடுவோன்னு. பட் கிரிக்கெட் சின்ன வயசுலேருந்தே தெருவிலலாம் ஆடி வந்துட்டுருக்குறோம். ஸோ அதனால் அந்த ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட். மோர் தென் கிரிக்கெட், we are all actors here and we are all good friends and I think it's just the game. லைக் கிரிக்கெட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையும் ஒன்றா வர வச்சிருக்கு. ஸோ எங்களோட ஆக்டர்ஸ் மத்தியில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிடச்சிருக்கு. ஸோ அது வருஷமாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். லாஸ்ட் 5 இயர்ஸாக சொல்லிட்டு இருக்கிறோம். அண்ட் இந்த டிசம்பர் அண்ட் ஜான்வரி வந்தாலே பயங்கர எக்ஸைட் ஆகிடுவாங்க. அண்ட் எங்கள் வீட்டில் இருக்கிற வைஃப்ஸ்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. என்னப்பா இந்த பசங்க கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த லெவலுக்கு. பட் எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் நிச்சயமாக வில் கிவ் யூ அ குட் கேம் அண்ட் லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி சென்னையில் விளையாட முடியல, பட் வி ஸ்டில் லுக்கிங் ஃபார்வர்ட். But Hyderabad, Ahmedabad and Bangalore. So we are like playing these 3 venues. So we are looking forward for this beautiful tournament and எல்லாருமே பயங்கர ஃபிட்டாக இருக்கிறாங்க. எல்லாரும் கருத்துட்டோம் பாருங்கள். ஸோ எல்லாருமே நல்லா கஷ்டப்பட்டு எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஐம் ஷுர் திஸ் வின் பண்ணியே ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஓன் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல மாட்டேன். ஸோ நிச்சயமாக ஒரு டீசன்ட் கேம் கொடுப்போம். காமெடி பீஸாக எதுவும் பண்ண மாட்டோம். நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி ஆடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ஷுர் திஸ் வில் பி அ பியூட்டிஃபுல் டோர்னமெண்ட். லைக் ஆல் தி ஆக்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் லீட் ஆக்டர்ஸாக நடித்தவங்க. ஸோ அந்த விதத்தில் லைக் வி ஆல் லைக் யங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து வி ஆர் லுக்கிங் லைக் கம் ஃபார்வர்ட் டு ப்ளே திஸ் மேட்ச். ஸோ ஐம் ஷுர் வி ஆல் ஹீரோஸ் அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் நாங்களாம் வந்து இது பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வி ஆர் லைக் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அ நைஸ், நல்லா இதே மாதிரி மற்ற டீமும் இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையில் தான் இருக்கிறோம். ஸோ ஐம் ஷுர் இந்த வருஷம் உண்மையிலே எப்படி ஃபஸ்ட்டு சிசிஎல் பார்த்தீங்களோ, எப்படி சிசிஎல் 2 பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அந்த வைப்ஸ் தெரியுது. ஐம் ஷுர் இந்த வருஷம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இயராக இருக்கும். போன வருஷம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்தது சார். பட் இந்த வருஷம் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இது. ஸோ அந்த போன வருஷம் ஆடினவங்க எல்லாமே இப்போ இந்த வருஷம் லைக் ஆடலைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ஜெக்ட் பண்ணோம், பட் அது லைக் அது கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க லைக் சிசிஎல்க்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது. ஸோ அது அவங்க முடிவு பண்ணுற லைக் லாஸ்ட் அவங்களோட டிசிஷன் இஸ் த ஃபைனல் டிசிஷன். ஸோ நாங்களும் நிறைய விதத்தில் எங்களோட சைட்லேருந்தும் நாங்களும் எங்களோட இது விஷயங்களெல்லாம் சொன்னோம். பட் ஃபஸ்ட்டு 2 சிசிஎல்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒன்லி ஆக்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் என்ன ஆயிடுச்சு, நெக்ஸ்ட்டு இதிலலாம் கொஞ்சம் லைக் நிறைய ப்ரொஃபஷ்னல் வேல போயிடுச்சு. பட் எனிவேஸ் அது வந்து அது எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போது. அண்ட் இப்போ எல்லாமே நியூ ரூல்ஸ், நியூ இதில் இருக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்க்குறது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஆக்டர்ஸாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஃப்ராங்காக சொல்ல போனால் விஷால் ரொம்ப பிஸியாக இருக்கார். அதனால தான் என்ன கேப்டன் ஆக்கியிருக்கிறாங்க. ஐ திங்க் இந்த ஹோல் டீம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து விஷால் தான் கரெக்டான ஒரு ஆள். பட் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நிச்சயமாக அது லைக் லைக் டீம் ஓனரும் சரி, விஷாலும் சரி, எல்லாருமே சேர்ந்து எனக்கு இந்த மாதிரி டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே இட் இஸ் நாட் எல்லாமே ஒரு டீம் தான். அது இட்ஸ் ஒரு டீம் ஒர்க் தான். எப்படி நம்ம ஃபிலிம்ஸ் எப்படி நம்ம வந்து இது பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும். அண்ட் ஜாலியாக இருக்கிற ஒரு விஷயம். ஃபிலிம்ஸ் கொஞ்சம் சீரியஸான ரோல்ஸ் பண்ணுவோம். லைக் நிறைய சீரியஸான விஷயங்கள் நிறையா இருக்கும். நிறைய படம் ஹிட்டு கொடுத்தாகணும், இது ஆகணும், அந்த மாதிரி நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும். சிசிஎலும் அதே லெவல் தான், அதை விட டென்ஷன் ஜாஸ்தி. ஆக்சுவலி என்னென்னா இதில் டேக் 2 இல்லை. ஸோ எல்லாமே டேக் 1 தான். ஸோ எது சீரியஸாக இருந்தாலும் எது காமெடியாக இருந்தாலும் அது எல்லாமே பதிவாயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். ஆக்டர்ஸ் நாங்கள்லாம் ப்ரொஃபஷ்னல்ஸ். பட் அகெயின் லாஸ்ட் 5 இயர்ஸாக நம்ம வந்து நல்லபடியாக என்டர்டெயின் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். லைக் சைனா ரெனோஸ் ஃபஸ்ட் 2 சீசன்ஸில் வந்து நாங்கள் தான் வின் பண்ணோம். ஸோ அது எல்லாமே ஒரு டீம் ஒர்க்கோடு எல்லாமே இது பண்ணியிருந்தோம். லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆப்வியஸ்லி இன்னும் பெட்டர் டீம்ஸ், இன்னும் லைக் டேலண்ட் ஸ்பீக்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ நிச்சயமாக இந்த 5th இயர் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். நிச்சயமாக இந்த எல்லாரும் சொல்கிற மாதிரி போன வருஷமும் சொல்லியிருப்பார் விஷால், நாங்கள் இந்த இதை வின் பண்ணுவோன்னு. ஃபஸ்ட் 2 இயர்ஸில் வந்து அவரோட தலைமையில் வந்து வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பெருமை. அண்ட் இந்த வருஷம் நிச்சயமாக ஒரு நல்ல ஜாலியான ஒரு டீமாக இருக்கும். ஸோ காமாக இருக்கணும், எல்லாருமே நல்லா ஹாப்பியாக இது பண்ணணும். இந்த வருஷம் எல்லாருமே விளாட்றாங்க. விஷாலும் வருவார் விளாட.
அண்ட் இட்ஸ் அபவுட் ஹவு இஸ் அவரோட ஷூட்டிங் ஷெடியூல் பொறுத்து இருக்குது. அண்ட் ஜாமி எல்லாருமே ஐ மீன் ஆர்யா விளையாடுவாங்க. அண்ட் பரத் இஸ் தேர். அண்ட் நம்ம பிளேயர்ஸ் லைக் யூனோ விஷ்ணு அண்ட் விக்ராந்த் எல்லாருமே லைக் இன்னும் ஒரு ஃபுல் ஒரு ஒரு ஜோஷில் இருக்கிறோம். அண்ட் நிச்சயமாக விஷ்ணு அண்ட் விக்ராந்த் ஹேஸ் பின் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு த டீம். அண்ட் நிச்சயமாக அந்த அதே ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கும் இந்த வருஷமும் இருக்குது. ஸோ ஐம் ஷுர். அண்ட் பெஸ்ட் பார்ட் இஸ் லைக் விஷ்ணு இஸ் த வைஸ் கேப்டன். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்கன்னா விஷ்ணு தான் எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் இது பண்ணுறாரு. ஏன்னா நல்லா கிரிக்கெட் தெரிஞ்சவர். எனக்கு பால் பேட்டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் ஆடி பழக்கம். பட் திஸ் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச். இந்த வருஷம் வைஸ் கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி விக்ராந்த் தான் பார்த்துட்டு இருந்தார். பட் என்னென்னா தொடர்ந்து வந்து சிசிஎல் 5th சீசன் இப்போது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது இந்த வருஷம். ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஜெயிக்கல. ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது. பட் நாங்கள் பெஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நியூ பிளேயர்ஸ் பாலாஜி அண்ட் அசோக் ரொம்ப நல்லா ஆடிட்டுருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக ஒரு டஃப் ஃபைட் கொடுப்போம் இந்த வருஷம்.